தங்கமயில மாணிக்கம் பாக்கியத்தை பாண்டியன் வச்சு வாங்கிட்டு இருக்கும் போது, இந்த ஆளு ஃப்ராடு, இந்த ஆளு பேச்ச யாரு கேட்காதீங்க அப்படின்னு ஒரு குரல் கேக்குது. என் கண்ணு முன்னாடியே பெட்டி பெட்டியா வீட்டுக்கு தேவையான மளிகை ஜாமான்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டு போனாரு அப்படின்னு வாசல்ல ஒரு குரல் கேக்குது. பார்த்தா பழனி வீட்டுக்குள்ள வராரு. பழனி வர்றத பாக்குற போது எல்லாருக்கும் அதிர்ச்சி. முதல்ல எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க, எப்ப என்னோட அக்கா ஒரு வாய் தண்ணி கூட தரமாட்டேன்னு சொல்லிச்சோ அப்புறம் இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இங்க நடக்கிற பிரச்சனையை கேள்விப்பட்டு என்னால அமைதியா இருக்க முடியல. ஒரு 10 நிமிஷம் நான் பாட்டுக்க சொல்ல வந்ததை சொல்லிட்டு போயிடுவேன் அப்படின்னு பழனி சொல்லும் போது பாண்டியனுக்கும் கோமதிக்கும் இங்க நடக்கிற பிரச்சனையில பழனி வந்தது பார்த்த உடனேயே கண்ணெல்லாம் கலங்கிருது. கொஞ்சம் கூட யோசிக்காம பழனி மேல திருட்டு பழி போட்டிருக்கனே அப்படிங்கிற குற்ற உணர்ச்சியில ஒண்ணுமே சொல்ல முடியாம அப்படியே அமைதியா நிக்கிறாரு பாண்டியன். பழனி நேரா எல்லார் முன்னாடி வந்து நிக்கிறாரு. டே மர்மையன்களா, நீங்களே என்ன மன்னிச்சிருங்கடா. மா அரசி, நீயே என்ன மன்னிச்சிருமா. அன்னைக்குதான் நீங்க யாருமே எனக்கு பேச வாய்ப்பே கொடுக்கல. அவங்க பங்குக்கு வாய்க்கு வந்தபடி எல்லாரும் பேசிட்டீங்க. போதாத குறைக்கு என்னோட கடைக்கு வந்து, அதான் என்னோட புது கடைக்கு வந்து சட்டைய புடிச்சு அசிங்கப்படுத்திட்டீங்க அப்படின்னு செந்தில பார்த்து சொல்றாரு. செந்தில் குற்ற உணர்ச்சியில தலையை குனிஞ்சுக்கிறாரு. அக்கா, நீங்க பேசின எல்லாமே எனக்கும் கேட்டுச்சுக்கா. அதான் நானும் சில விஷயங்களை உங்க எல்லார்கிட்டயும் சொல்லணும். ஒரு விதத்துல எனக்கு சந்தோஷம், சரவணனுக்கு தெரிஞ்சிருக்கு நான் அந்த பணத்தை கடையில இருந்து எடுக்கலன்னு. அது கிடக்கட்டும், மச்சான் என்ன குறை சொல்லி சொல்லி எனக்கு அது பழகி போச்சு. அது ஒண்ணு எனக்கு பெரிய பிரச்சனையே இல்ல. நான் சொல்ல வந்த விஷயத்துக்கு நேரடியா வரேன். 2 விஷயம் சொல்லணும். இந்த ஆளு திருடுனது அந்த 1100 ரூபாய் மட்டும் இல்ல சரவணா, கதிரேசன் கொடுக்க வேண்டிய 10,000 ரூபாயும் இந்த ஆளுதான் திருடி இருக்காரு. கதிரேசன் என்னைய பார்த்து கடையில வந்து சொல்லிட்டு போனாரு. அத சொல்லணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். தீபாவளிக்கு முத நாளே வந்து இவரும் தங்கமயிலும் இருக்கும் போது 10,000 ரூபாய கொண்டு கொடுத்துட்டு போயிருக்காரு. அது மட்டும் கிடையாது, பொட்டி பொட்டியா வீட்டுக்கு தேவையான மளிகை ஜாமான்கள் ஃபுல்லா நம்ம கடையில இருந்து தான் எடுத்துட்டு போனாரு. கடையில உட்கார்ந்து இருக்கும் போது சும்மா இருக்க மாட்டாரு. இருக்க கடலை மிட்டாயி, ஜூஸ், இருக்கிற ஸ்நாக்ஸ ஃபுல்லா எடுத்து குறிச்சுக்கிட்டே இருப்பாரு. எல்லாமே பரவாயில்லன்னு நினைச்சேன். ஆனாலும் அந்த கடையில இந்த ஆள் என்னமோ முதலாளி மாதிரியும் என்னைய பார்த்து என்னமோ வேலைக்கார மாதிரி முட்டைய கீழே போட்டா என்னைய வந்து கழுவி விட சொல்றது, என்ன வந்து அள்ள சொல்றது, வர்ற கஸ்டமர் முன்னாடி என்னைய அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி பேசுறது. அதையும் பாத்துக்கிட்டு மச்சானும் சும்மா தானே இருந்தாரு. அந்த வழியெல்லாம் தாங்க முடியாம கதிர்கிட்ட கூட நான் வேலை கேட்டு போனேன். இனிமேலும் மச்சான் கடையில வேலை பார்க்க முடியாது. தங்கமயில் அப்பா முன்னாடி மச்சான் என்ன அசிங்கப்படுத்துறாரு. அந்த தங்கமயில் அப்பா எனக்கு வேலை தெரியலன்னு கேவலம் பேசுறாருன்னு கதிர்கிட்ட கூட நான் சொல்லியிருக்கேன். இன்னொரு விஷயம், என்னமோ நான் தனியா கடை ஆரம்பிச்சுட்டேன், அதுவும் உங்க கடை இருக்க அதே தெருல ஆரம்பிச்சுட்டேன்னு அன்னைக்கு டாம் டோம்னு குதிச்சிங்களே. கடைய திறந்த அன்னைக்கு இங்க கடை திறக்கிறாங்கன்னு எனக்கு தெரியாது. கடை திறந்த பிறகு விஷயம் தெரிஞ்ச உடனே வேகமா ஓடி வந்து அக்கா கிட்டே மச்சாங்கிட்டே சொல்லலான்னு சொல்லி வீட்டுக்கு வந்தா ஆளாளுக்கு வாய்க்கு வந்தபடி பேசுனீங்க. எனக்கு பேசுறதுக்கு வாய்ப்பே கொடுக்கல. ஆனா இன்னைக்கு என் ஆதங்கத்தை ஃபுல்லா நான் கொட்டிட்டு தான் போவேன். இந்த கடை இந்த இடத்துலதான் இருக்குன்னு எனக்கு தெரியாது. எங்க அண்ணன்க சூழ்ச்சியா என்ன கொண்டு இங்க உட்கார வச்சுட்டாங்க. அங்க நான் கடை ஆரம்பிக்க வேண்டாம், எனக்கு இந்த கடையே வேண்டான்ட்டு தான் உங்க வீட்டுக்கு ஓடி வந்தேன். ஆனா நீங்க நான் தான் என்னமோ துரோகம் பண்ணிட்டேன்னு என்னை அடிக்காத குறையா, வெளியில பத்தாத குறையா வெளியில போன்னு சொல்லிட்டீங்க. அப்புறம் நான் வேற எங்க போறது? அதே கடைக்கு தான் போகணும். அப்புறம் நான் அதே கடைக்கு தான் போனேன். ஆனா இந்த கடை இந்த இடத்துல ஆரம்பிச்சதுக்கு நான் காரணமே கிடையாது. இத உங்ககிட்ட சொல்லணும்னு மனசுக்குள்ள கடந்து தவிச்சுக்கிட்டு இருந்துச்சு. இன்னைக்கு தெளிவா சொல்லிட்டேன். என் மனசுக்கு நிம்மதியா இருக்கு. நான் உங்களுக்கு எந்த துரோகமும் பண்ணல, நான் எந்த தப்பும் பண்ணல. இத நீங்க 2 பேரும் புரிஞ்சுக்கிட்டா எனக்கு அதுவே போதும். ஆனா இந்த ஆளை மட்டும் லேசுப்பட்ட ஆளுன்னு நினைச்சுப்படாதீங்க மச்சான். கண்ணை முழிச்சுக்கிட்டு இருக்கும் போதே கண்ணு மொழிய நோண்டி தின்னுட்டு போயிடுவாங்க. அந்த அளவுக்கு மோசமான ஆளுவேன் அப்படின்னு பழனி சொல்லிட்டு கிளம்புறாரு. பாண்டியனுக்கு அப்படியே கண்ணெல்லாம் கலங்குது. பழனி அப்படின்னு கூப்பிடணும்னு பாண்டியனுக்கு மனசுக்குள்ள ஒரு ஆதங்கமா இருக்கு. தப்பு செய்யாத பழனிய பிடிச்சு திருட்டு பையன்னு சொல்லிட்டேனே, ஐயோ இவன் போறானே, கூப்பிட்டு மன்னிப்பு கேட்கணும்னு மனசு சொல்லுது. ஆனா மனசு விட்டு கேட்க மாட்டேங்கிறனே அப்படின்னு பாண்டியன் மனசுக்குள்ளே புலம்புறாரு. கண்ணுல இருந்து கண்ணீர் வடியுது. ஏங்க பாத்தீங்களாங்க, பழனி என்ன சொல்லிட்டு போறான்னு பாத்தீங்களா? என் தம்பி பழனி திருட மாட்டான்னு நான் அன்னைக்கே சொன்னேன். நீங்க தாங்க புரிஞ்சுக்கல. நம்ம கடை பழனி இருக்கும்போது எவ்வளவு நல்லா இருந்துச்சு. இந்த 2 பேரும் பொய் சொல்லிட்டு உள்ள வந்தாங்க.
நல்லவன் நம்மளை விட்டுட்டு கிளம்பிட்டாங்க. பழனி மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம்ல. பொய் சொல்றதும் ஏமாத்துறதும் இவங்களுக்கு கை வந்த கலையா இருக்கு. இவங்க அந்த 1000 ரூபாய் இன்னொரு 10,000 ரூபாய் பழனி சொன்னது இது மட்டும் தான் திருடி இருக்காங்கன்னு என்னங்க தெரியும்? இன்னும் எம்புட்டு பணம் நம்ம கடை பேரை சொல்லி எங்கெங்க வாங்கி வச்சிருக்காங்களோ அவன் வந்து உன் சம்மந்தி வாங்கினார் பாண்டியான்னு கேட்டாத்தான் நம்மளுக்கு தெரியும். நம்மள எத்தனை பேர் இன்னும் அசிங்கப்படுத்த காத்திருக்காங்கன்னு தெரியல அப்படின்னு கோமதி சொல்லும்போது குழலி, பா இவங்களெல்லாம் எதுக்குப்பா சும்மா விடுற? என்னமோ அப்படி பண்ணுனேன் இப்படி பண்ணுனேன், இவ்வளவுக்கு புடவைடு எல்லாம் சொல்லிச்சு இந்த பொம்பளை. 80 பவுன் நகை போட்டிருக்கேன்னு அந்த நகையில ஒரு நகையை எடுத்து வித்துட்டு நம்ம கடைக்கு சேர வேண்டிய அந்த 10,000 ரூபாய் அந்த இன்னும் என்னென்னமோ அதுக்கான காசெல்லாம் புடிச்சுக்கிட்டு தான் நீங்க மிச்ச நகையை கொடுத்து விடணும்ப்பா அப்படின்னு குழலி சொல்றாங்க. தங்கமயிலுக்கு நறுக்குங்குது. ஐயோ இருக்கிறதெல்லாம் கவரிங் நகையாச்சே, இவங்க இதுல எடுத்து வித்துட்டு கடனுக்கு எடுக்க பாக்குறாங்களா? 10,000 ரூபாய்க்கு ஒரு நகை விக்கிறதா? ஐயோ அண்ணி அண்ணி அதெல்லாம் வேணாம் அண்ணி அப்படின்னு தங்கமயில் சொல்லும்போது கதிர் உடனே, ஆமா ஆமா அக்கா அதெல்லாம் வேணாம்க்கா, இவங்க கொண்டு வந்த 80 பவுன் நகைன்னு சொல்றாங்களே மொத்தத்தையும் வித்தா கூட 1000 ரூபாய் பெறாது, எடைக்குதான்க்கா போடணும். டேய் என்னடா சொல்ற நீ? ஆமாக்கா தங்கம்னா தானக்கா விக்க முடியும், எல்லாமே கவரிங்க. நீ காய்லாங்கடையில போட்டா கூட அத வாங்கிக்கிட்டு 10 ரூபாய் தரமாட்டான். எல்லாம் 80 பவுன் கவரிங் நகைக்கா. எல்லா விஷயத்தையும் ராஜி என்கிட்ட சொல்லிடுச்சு. ராஜிக்கும் மீனா அண்ணிக்கும் ஏற்கனவே தெரியுமா அப்படின்னு கதிர் சொல்றாரு. உடனே குழலி, ஏய் அதுல மாடி போய் சொன்னீங்க ஏண்டி? இவ்வளவு பெரிய பிரச்சனை போகுது, எங்க அப்பா எவ்வளவு பெருந்தன்மையா நீ சொன்ன பொய்யெல்லாம் எனக்கு ஒரு விஷயமே இல்லன்னு சொல்லி அவர் பேசிக்கிட்டு இருக்காரு. அப்ப கூட இன்னொரு பொய் இருக்குது, நாங்க போட்டு வந்த நகையெல்லாம் கவரிங் நகைன்னு இவ வாய திறந்து சொல்றாளா பாத்தியாமா? எவ்வளவு கல்லூலி மங்க மாதிரி அப்படியே நிக்கிறான். இந்த பொய்ய அப்படியே மறைச்சிருவான். 80 பவுன் தங்க நகையாவே அப்படியே இருக்கட்டும், இன்னொரு நாள் சந்தர்ப்பம் கிடைக்கும் போது எல்லாத்தையும் தங்க நகையா நம்மள்ட்ட சண்டை போட்டு வாங்கிட்டு போலாம்னு நினைக்கிறாங்க போல அப்படின்னு சொல்லி குழலி கோவத்தோட பேசுறாங்க. கோமதி உடனே, ஏய் என்னடி உண்மையா? கதிர் சொல்றது உண்மையா? ஏ மீனா ராஜி உங்களுக்கு ஏற்கனவே உண்மை தெரியுமா அப்படின்னு கோமதி கேட்கும்போது மீனாவும் அப்படியே பயந்துகிட்டு தலையாட்டுறாங்க. ஆமா அத்தை, எங்களுக்கு ஏற்கனவே இந்த விஷயம் தெரியும். ஏய் எந்த விஷயம் தெரிஞ்சாலும் வீட்டுல சொல்லணும்னு நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். அரசி விஷயத்துல ஒரு பிரச்சனை வரும்போது ஏன் முன்னாடியே சொல்லலன்னு கேட்டேன்ல. இப்ப பாத்தியா உனக்கு தெரிஞ்ச விஷயத்த வச்சு எவ்வளவு பெரிய பிரச்சனை வருதுன்னு. முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நம்ம உஷாரா இவ என்ன மாதிரி ஆளுன்னு கண்டுபிடிச்சிருக்கலாம்ல. கடையில இருந்த பணமாவது காணாம போகாம இருந்திருக்கும். என் தம்பி பழனியாவது நம்ம கடையை விட்டு போகாம இருந்திருப்பான். எல்லாத்துக்கும் காரணம் நீங்க 2 பேர் தான். ஏன் உண்மையை சொல்லாம மறைச்சீங்க? இவ பொய்க்கோழி, இவ வாயை திறந்தாலே பொய் தான். ஏய் அப்பா இவளையாவது ஒரு பங்குல சேர்க்கலாம். இவங்க அம்மாக்காரி இருக்காளே முழு பூசணிக்காய் சோத்துல அமைக்கிறவ, இவ பேச்செல்லாம் கேட்டவே கூடாது அப்படின்னு கோமதி, இவ நின்ன இடத்த கழுவி விடுங்க பினாயில் விட்டு, இவளை வெளியில் துரத்துங்க அப்படின்னு கோமதி கத்துறாங்க. இப்படி போனா நல்லா இருக்கும். பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.